அனைவருக்கும் வணக்கம். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு தமிழகத்திற்கு எதை செய்தது, எதை செய்ய தவறியது என்பதை இன்றைக்கு மக்கள் எடை போட்டு பார்த்து தீர்ப்பு வழங்க வேண்டிய காலம் வந்திருக்கிறது. 525 வாக்குறுதிகளை செய்கிறோம் என்று சொன்னார்கள். அதில் எத்தனை சதவீதம் செய்திருக்கிறார்கள், செய்தது என்ன, சொன்னது என்ன, இப்போது சொல்வது என்ன என்கிற ஒரு நிலையை நாம் ஆழமாக அலசி ஆராய வேண்டும். இப்போது தேர்தல் காலம் என்பதனாலே மறுபடியும் என்ன சொல்ல போகிறார்கள்? கிராம வேலைவாய்ப்பில் கிராம பொருளாதாரத்திற்கு அடித்தளமாக இருக்கிற கிராம வேலைவாய்ப்பு, அதை 100 நாளை 150 நாளை உயர்த்துவோம், ஊதியத்தையும் உயர்த்துவோம் என்று சொன்னார்கள். ஆனால் அதை அவர்கள் செய்ய தவறி இருக்கிறார்கள். இப்போது செய்ய தவறியதனாலே திமுகவுக்கு என்ன நஷ்டம், தமிழ்நாட்டு மக்களுக்கு அதனால் என்ன நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது, என்ன கஷ்டம் உண்டாயிருக்கிறது, திமுகவுக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது, தமிழக மக்களுக்கு என்ன கஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது? திமுகவுக்கு ஒன்றும் நஷ்டம் ஏற்பட்டதாக தெரியவில்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் மக்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. இதே போன்றுதான் கல்வி கடன் ரத்து, நீட் தேர்வு ரத்து, வேலை வாய்ப்பு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, இவையெல்லாம் நாம் அலசி ஆராய்கிற போது இதனால் திமுகவுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. நாங்கள் செய்யாத காரணத்தினால மக்கள் மறதியை நாங்கள் ஆயுதமாக பயன்படுத்தி ஒன்றும் எங்களுக்கு நஷ்டம் இல்லை. ஆனால் தமிழக மக்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டுவதையாவது அவர்கள் புரிந்திருக்கிறார்களா? அதையும் புரியாத காரணத்தால் தான் இன்றைக்கு செல்வாக்கை திமுக இழந்து, ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு செல்வாக்கை இழந்திருக்கிறது. உண்மையான கள நிலவரம். ஆனால் செல்வாக்கை மிகைப்படுத்தி காட்டுவதற்காக அவர்கள் ஒரு யுக்தியை கையாளுகிறார். அது திமுகவுக்கு கைவந்த கலை. இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டுவதுகிற அந்த தேர்தல் யுக்தியை இன்றைக்கு திமுக தலைவர் கருணாநிதியுடைய பிள்ளையாக அரசியல் பின்பலத்தோடு வந்திருக்கிற ஸ்டாலினுக்கு அது ஒன்று புதிதல்ல. ஆக இழந்த செல்வாக்கை, இல்லாத செல்வாக்கை இருப்பதாக காட்டுகிற அந்த விளம்பர யுக்தி, அதுதான் அவருடைய தேர்தல் யுக்தி, அதுதான் திமுகவுடைய யுக்தி. ஆனால் அதை மக்கள் நம்ப தயாராக இல்லை. இன்னும் 2-3 மாதங்கள் தான் இந்த ஆட்சியினுடைய ஆயுள் முடிய போகிறது. ஆனால் அவர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஆயுளை நீட்டிப்பதற்கு சர்வ அதிகாரத்தையும் பயன்படுத்துவார். பணபலம், படைபலம், அதிகார பலம், கோயபல்ஸ் பிரச்சார பலம் எல்லாம் பயன்படுத்துவார். அதுவும் ஸ்டாலின் திமுகவுக்கு புதிதொன்றும் இல்லை. ஆனால் இதில் தமிழ்நாட்டு மக்களுடைய செல்வாக்கு இழந்த காரணத்தினால் ஸ்டாலின் அவர்கள் தங்களுடைய மாவட்ட செயலாளர்களுக்கு, கட்சி உறுப்பினர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு வாக்காளர்களில் 30% உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்று ஒரு கட்டளை எடுக்கிற போது அவர்கள் வாக்காளர் பட்டியலை எழுதி கொடுத்ததாகவும், அது தற்போது வாக்காளர் சிறப்பு திருத்தம் இன்றைக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ல அது பட்டவர்த்தமாக வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டிருக்கிறது. அவர்கள் உறுப்பினராக திமுகவிலே அவர்கள் சேர்த்து கொடுத்தவர்கள் எல்லாம் இப்போது இறந்தவர்களாக வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறதாக வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. கதவை தட்டி ஒவ்வொரு வீடு வீடாக சென்று கதவை தட்டி உறுப்பினரை சேர்க்கிறோம்,
சேர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஏன் கதவை தட்டி திட்டங்களை கொடுக்க வேண்டும்? கதவை தட்டி உறுப்பினர் சேர்ப்பது எதற்காக? இழந்த செல்வாக்கை பெறுவதற்காக, இல்லாத செல்வாக்கை காட்டுவதற்காக, அல்லது இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவதற்காக, பெற முடியாத செல்வாக்கை இந்த உறுப்பினர் சேர்க்கையின் மூலமாக பெறுவதற்கு, திட்டங்கள் மூலமாக. இன்றைக்கு கடன் சுமை என்ன? இதை ஸ்டாலின் அவர்களுக்கு சொன்னால் கோபம். 4 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி உண்மையா இல்லையா? இதுதான் நிலைமை. நீங்கள் சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை, செய்வதாக சொன்னதை நீ செய்யவில்லை. இன்றைக்கு இன்னொரு புறத்திலே மின்சார கட்டணத்தை, சொத்து வரி உயர்வை 150% எவ்வளவு கட்டுறாங்க மக்கள்? சொத்து வரி, மின்சார கட்டணம் எவ்வளவு கட்டுறாங்க? இதையெல்லாம் அவர்கள் இந்த அதிருப்தி அலை, கோப அலை, எதிர்ப்பு அலை, ஸ்டாலின் திமுக அரசினுடைய எதிர்ப்பு அலையை மழுங்கச் செய்வதற்காக, மடைமாற்றம் செய்வதற்காக, மறைப்பதற்காக, மூடி மறைப்பதற்காக அவர்கள் இன்றைக்கு இளைஞர் அணி மாநாடு, மகளிர் அணி மாநாடு, கட்சி மாநாடு, மண்டல மாநாடு, பூத் கமிட்டி மாநாடு என்று அவர்கள் திமுக அரசின் எதிர்ப்பு அலையை ஜமுக்காலத்தை வைத்து மூடிவிடலாம் என்பதை போல. இது எப்படி இருக்கிறது? தமிழ்நாட்டு மக்களுடைய திமுக அரசின் மீது உள்ள எதிர்ப்பு அலையை, கோப அலையை, அதிருப்தி அலையை அவர்கள் மூடி மறைப்பதற்கு அவர்கள் கையாளுகிற இந்த மாநாடுகள், விழாக்களினுடைய யுக்தி எப்படி இருக்கிறது என்று சொன்னால், வானத்தை ஜமுக்காலத்தால் மூடி மறைத்து விடலாம் என்று ஒருவர் முயற்சி செய்தால் அது எவ்வளவு அறிவீரமான, நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒரு நடவடிக்கை என்பதை, வானத்தை நான் ஜமுக்காலத்தால் மூடி காட்டுகிறேன் என்று யாராவது சொன்னால் அது எப்படிப்பட்ட நிலையிலே இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்வோமோ அதே போன்றுதான் இன்றைக்கு திமுக, ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு மீது மக்களுக்கு இருக்கிற எதிர்ப்பு அலை, கோப அலை. இதை இன்றைக்கு நாங்கள் விழாக்களின் மூலமாக அதை தணித்து விடுவோம் என்று முயற்சி செய்தால் அது போகாத ஊருக்கு வழி சொல்வதாகத்தான் அமையும். திட்டங்களை நீங்கள் இப்போது தேர்தல் நேரத்திலே மட்டும் அறிவித்தால், அது என்ன தேர்தல் வந்தால் மட்டும் திட்டங்களை அறிவிப்பது? மக்களுக்காகத்தானே நீங்கள் ஆட்சி நடத்துகிறீர்கள், இல்லை தேர்தலுக்காக ஆட்சி நடத்துகிறீர்களா? இல்லை சொல்லிவிட்டு போங்க, தேர்தலுக்காகத்தான் நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம், தேர்தல் வந்தால்தான் பொங்கல் பரிசு, இது திமுகவுடைய கொள்கை என்று சொல்லிவிட்டு போங்கள். அதை ஏன் மக்களை ஏமாற்றுகிறீர்கள்? தேர்தல் வந்தால்தான் மகளிர் உரிமை தொகை, தேர்தல் வந்தால்தான் லேப்டாப், தேர்தல் வந்தால்தான் குடி தண்ணீர், தேர்தல் வந்தால்தான் இந்த திமுக அரசு மக்களுக்கு அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட அந்த விலைவாசிகளை கூட இன்றைக்கு கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. எண்ணெய் முட்டுகிற விலைவாசி, தேர்தல் வந்தால் அதை பற்றி அக்கறை செலுத்துவார்களா? மக்களுக்கு சட்டம் ஒழுங்கு சீரழிவு நான் சந்திச்சிருக்கிறத அதை கட்டுப்படுத்த தேர்தல் காலத்தில் அக்கறை செலுத்துவார்களா? போதைப்பொருள் நடமாட்டம், பாலியல் வன்கொடுமை, இவையெல்லாம் இன்றைக்கு சட்டம் தமிழகம் தலைகுனிந்து இருக்கிறதே, சட்டம் படுகிற பாடு இந்த ஆட்சியில. இதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு கூட திமுக அரசு தேர்தல் நேரத்தில் அக்கறை செலுத்த முன்வருமா? ஆக ஒட்டுமொத்தத்தில் இழந்த செல்வாக்கை, இல்லாத செல்வாக்கை இருப்பது போல் காட்டுவதற்காக தொடர் விழாக்களை நடத்தி மக்களிடத்தில் ஒரு மாய தோட்டத்தை ஏற்படுத்த முயல்கிற திமுகவின் முயற்சி ஒரு நாளும் வெற்றி பெறாது. புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்கிற சாமானியர் மீண்டும் எழுச்சி பயணத்தை இன்றைக்கு தொடங்கி வைத்து 175 சட்டமன்ற தொகுதிகளிலே 1 கோடிக்கும் மேற்பட்ட மக்களை நேரிலே சந்தித்து
ஏறத்தாழ 12,000 சாலை மார்க்கமாக பச்சை பஸ்ஸிலே பச்சை தமிழர் பயணம் மேற்கொண்டு ஒரு புதிய அரசியல் வரலாற்றை உருவாக்கி இருக்கிறார்கள். தமிழக அரசியல் வரலாற்றிலே இதுபோன்று மக்களை தொகுதி வாரியாக மிகப்பெரிய வரவேற்போடு மக்கள் மகிழ்ச்சி கடலிலே புதிய நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற வகையிலே தாய் தமிழ்நாட்டினுடைய ஒரே நம்பிக்கையாக இன்றைக்கு புரட்சி தமிழக எடப்பாடியார் களத்தில் நிற்கிறார்கள். மக்கள் அவரை வரவேற்க தயாராகி இருக்கிறார்கள். மக்கள் அவருக்கு ஆதரவாக தீர்ப்பளிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். இரட்டை இலைக்கு ஆதரவாக, புரட்சி தமிழக எடப்பாடியாருக்கு ஆதரவாக நாம் இருவரும் தெய்வங்களான புரட்சித் தலைவர் அம்மா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆதரவாக இந்த தாய் தமிழ்நாடு தீர்ப்பு அளிப்பதற்கு தயாராகி இருக்கிறது. இது நிச்சயமாக இந்த 2026 புத்தாண்டினுடைய புதிய செய்தியாக, ஒரு வரலாற்று செய்தியாக, ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக, ஒரு சாதனை செய்தியாக இருக்கும் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை என்று கூறி, இழந்த செல்வாக்கு திமுக இழந்ததுதான், நீ மீட்டெடுப்பதிலே நீங்கள் நிச்சயமாக தோல்வியுறுவீர்கள் என்றுதான் தமிழ்நாட்டு மக்கள் தீர்ப்பளிக்க இருக்கிறார்கள் என்று கூறி, பிறக்கிற புத்தாண்டு புதிய ஆண்டாக ஒரு புதிய சரித்திரத்தை உருவாக்குகிற, ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்றுகிற, மக்களாட்சிக்கு மகுடம் சூட்டுகிற அந்த ஆண்டாக 2026 ஆண்டு அமையும். ஜனநாயக பாதுகாவலர் புரட்சி தமிழக எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சர் அரியணை அமர்ந்து மக்களுக்கு சேவையாற்றுகிற ஆண்டாக இந்த ஆண்டு பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.